எவ்வித முன்னறிவிப்புமின்றி திடீரென மின்கட்டண உயர்வுக்கு அச்சாரம் போட்டுள்ளது மின்சார வாரியம். 2 மாதங்களுக்கு 200 யூனிட்டுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கு மின்கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்துள்ளது. மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் மின்வாரியம் விடுத்துள்ள கோரிக்கையாம் இது. ஏற்கனவே விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு என சிக்கித் தவிக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு இந்த அறிவிப்பை கேட்டாலே ஷாக் அடிக்கிறது. இப்பயே 4000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ திரும்ப மின் கட்டணம் ஏற்றுனாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக எனக்கு டிவி, மிக்சி இது போட்டாவே பார்த்தீங்கன்னா, ஃபேன் போட்டதுக்கே பார்த்தீங்கன்னா இதுக்கே 450 ரூபா 500 ரூபா வருதுன்னா பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1000 1500 வந்துடும். 200 யூனிட் வரை மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கு பாதிப்பில்லை, 1,20,00,000 பேருக்கு பாதிப்பு வராது என்று மின்வாரியம் திருவாய் மலர்ந்துள்ளது. மேலும் 18 லட்சம் பேர் மட்டுமே இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. வாரியத்தின் இந்த அறிவிப்போ வாடகை வீட்டில் இருப்போருக்கு பீதியை ஏற்படுத்தியுள்ளது. 5000 ரூபாய் வாடகை இருக்க வைங்க. எங்களுடைய ஹவுஸ் ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாய் கேட்பாங்க. அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இது போல் 450 போட்டாங்கன்னா அப்போ எங்கள் ஹவுஸ் ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1500 ரூபாய் வாங்குவாங்க சார். இதெல்லாம் எங்களை போல அடித்தர மக்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். இது இவ்வாறு இருக்க தொழிற்சாலைகளின் நிலையும் கேள்விக்குறியாகிவிட்டது. உலக பொருளாதார மந்த நிலையில் துவங்கி பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கித் தவித்து வரும் தொழிற்சாலைகள் மின்கட்டண உயர்வு அறிவிப்பை கண்டு அரண்டு போயுள்ளன. சாதாரண மக்களுக்கு கூட ஒரு மாதத்திற்கு 100 யூனிட் என்பது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. மின்விசிறி, டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி என்று பழகி போனவர்களுக்கு இந்த அறிவிப்பு வயிற்றில் புளியை கரைத்துள்ளது. அனைவரும் இனி அகல் விளக்குக்கு மாறிவிட வேண்டியதுதான்.